ஸோ அப்வர்ட் ட்ரெண்ட் வந்து ஒரு 10%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 10% இன்கார்பரேட் பண்ணா ஸோ 1 lakh மார்ச் ஏப்ரல் மே ஜூனோடது 3 மாசம். அப்புறம் அந்த 15 நாளைக்கு ஒரு 28,000. ஸோ ஜூன்லேருந்து ஆமா ஜூன் 30th வரைக்கும் இங்க 15 நாள். அப்புறம் அந்த ஜூன் 30th ஏப்ரல் மே ஜூன் 15,000 சாரி 1 lakh 1 lakh + 28,000. அதுக்கப்புறம் ஜூன் 6th லேருந்து 30th 20 அந்த பார்ட்ல வந்து ஒரு 24,000 மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அப்வர்ட் ட்ரெண்ட் 10% இன்கார்பரேட் பண்ணோம்னா 1,14,000. இது இதே பீரியட்ல போன வருஷம். ஆனா என்ன நடந்திருக்கு 2021ல எவ்வளவு வந்து அவங்க ஆக்சுவலா சேல்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 6 2021 to 13 6 2021 அந்த ஆம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து 6,000 ரூபாய் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஏப்ரல் டு ஜூன் வந்து 40,000 இருக்கு. அதே டேட் பாருங்க கண்ணா. ஓகே, ஏப்ரல் 1 2020 ஜூன்னா இங்க ஏப்ரல் 1 2020 ஜூன் 21. ஸோ 40,000. ஓகேவா? டேர்ன் ஓவர் ஃப்ரம் மார்ச் 16 ஏதாவது இருக்கா? அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப நில்லு. அதே மாதிரி இங்க ஜூன் 16 2020 மாதிரி ஜூன் 16 மைனஸ் பண்ணும். ஸோ லைக் டு லைக் மேட்சிங் பண்றோம். ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் வர்சஸ் ஆக்சுவல். அப்போ இதுக்கு மைனஸ் எவ்வளவு வருது? எவ்வளோ 80,400 ரூபாய் கம்மியா எனக்கு சேல்ஸ் புக் ஆயிருக்கு இந்த வாட்டி அப்படின்னு சொல்றது ஷார்ட் சேல்ஸ். ஜிபி லாஸ்ட் ஆன் ஷார்ட் சேல்ஸ் என்ன? 80,400 இன்டூ 20%. ஸ்டெப் 3 இன்டூ ஸ்டெப் 2. ஓகேவா? அடுத்தது ஆக்சுவல் டர்ன் ஓவர் சேல். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபிஃப்த் ஸ்டெப் நம்ம இங்க பார்த்ததுல டிட்டர்மைன் த அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ். இங்க அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கிராஸ் கிளைம் இஸ் ஈக்குவல் டு ஜிபி லாஸ் பிளஸ் அதெல்லாம் இல்லாம டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆனுவல் டர்ன் ஓவர் சேல் ஃபார் த இயர் எண்டிங் மார்ச் 15th. See இந்த சம்ல வந்து இந்த இதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. என்ன சொல்றது? அடிஷனல் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்ப நீங்க அந்த ஸ்டெப்பு கோத்ரூ பண்ண வேண்டாம். எப்போ இந்த ஸ்டெப்பு கோத்ரூ பண்ணணும்னா அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கே ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் நீங்க அந்த ஸ்டெப் 5 போங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆனுவல் டர்ன் ஓவர் சேல் ஃபார் த இயர் எண்டிங் ஆனுவல் டர்ன் ஓவர் அதுக்கு எப்படி பண்ண போறோம்? அதே டேட்டா எடுத்துக்கோங்க. 28,000 மார்ச் 16 2020 28,000 மார்ச் 16லேருந்து அடுத்த மார்ச் 2021 வரைக்கும் ஃபுல்லா கால்குலேட் பண்ணுவோம். 12 மாசத்தோடது இல்ல. ஸோ 48,000 அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் 28,000. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1 lakh, அப்புறம் 1,20,000 1,66,000, அப்புறம் ஒரு 1,30,000. அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு வந்து ஏதாவது நில்லு, மார்ச்சுக்கு எதுவுமே இல்லை நில்லு. ஸோ 5,44,000 அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். ஓகேவா? அப்புறம் இன்சூரபிள் வேல்யூ எவ்வளோ? அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ ஜிபி ரேட். ஜிபி ரேட் வந்து 110, அதாவது இந்த வருஷம் எவ்வளோ ட்ரெண்ட் சொல்றாங்கடா? அப்போர்ட் ட்ரெண்ட் எவ்வளோ? 10%. கரெக்டா? அதனால போன வருஷத்தோட அந்த சேல்ஸ் தெர் இஸ் இந்த சேல் ஃபார் த அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்லேருந்து இது அட்ஜஸ்ட் ஆனுவல் டர்ன் ஓவர் பிளஸ் அதுல ஒரு 10%. ஓகேவா? இதுல ஒரு 20%. ஏன் இது 20% பண்றோங்கன்னா இன்டூ கிராஸ் ப்ராஃபிட் ரேட். அதான் இன்சூரபிள் வேல்யூ இல்லையா? அதுதானே ஃபார்மேட்.
Insurable value is equal to adjusted annual turnover into gross profit rate. Okay. Next, அடுத்த ஸ்டெப் வந்து பாலிசி வேல்யூ. பாலிசி வேல்யூ சம்பளே கொடுத்துருக்கான் அவன். இந்த மாதிரி எனக்கு வந்து 80,000 ரூபாய் பாலிசி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி ஒமேகா லிமிடெட் வந்து இன்சூரன்ஸ்ல எடுத்தது 80,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க செல்லம், இன்சூரபிள் வேல்யூ 1,19,000, பாலிசி வேல்யூ வந்து 80,000 தான். நான் லாஸ் இன்கர் ஆயிருக்கிறது 1,90,680 ஆனா என்கிட்ட பாலிசி இருக்கிறது 80,000. இப்போ இது ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகுமா அப்ளிகபிள் ஆகாதா? ஆகும். கரெக்டா? ஏன்னா என்னோட பாலிசி வேல்யூ கம்மி. கரெக்டாடா? அப்போ in this case, um, as policy value is less than insurable value, this is under insurance, so average clause is applicable. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, insurance claim from the following details available from the quarterly sales. இன்சூரன்ஸ் claim கேட்டிருக்காங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட when my applicability of average clause applicable ஆகும்போது, அப்போ என்னோட பாலிசி வேல்யூ கம்மியா இருக்கிறதுனால நான் என்னால 1,19,680க்கு வந்து இது பண்ண முடியாது. ஓகே, அப்போ எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்சிக்வென்ஷியல் லாஸஸ் கொடுக்கல இங்க. ஸோ அதனால நம்ம அதோடய முடிச்சுக்கலாம். கான்சிக்வென்ஷியல் லாஸஸ் கொடுத்தாங்க. அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை கண்ணா இங்க. சேவிங்ஸ் ஸோ என்னோட கிராஸ் கிளைம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீ பார்த்துக்கோங்க. கிராஸ் கிளைம்ன்றது 16,050 ரூபா. ஓகேவா? அப்போ வந்து என்னோட நெட் கிளைம் எவ்வளோ வரும்னா, பாலிசி வேல்யூ 80,000 divided by 680 into 16,080. So 80,000 divided by இதுல into 16080. இதான் கண்ணா 10,748.70 தான் gross net claim. ஓகேவா? புரிஞ்சுதா? உங்களுக்கு போடல, ஒர்க் அவுட் பண்ணல. பட் தென் see நம்மளோட மெயின் ஒர்க்கிங் applicability of average clause ஓட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து சம்ல வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வந்து மட்டும் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இந்த கிராஸ் கிளைமோடய நீங்க முடிச்சிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் டீப்பா போடணும் அப்படின்னா நீங்க வந்து நெட் கிளைம் வேணா போட்டு பார்த்துக்கோங்க. ஆனா என்னோட புக்கு, நான் என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல இது போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இதோட இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது போட்டு இருந்தீங்கன்னா நல்லதுதான். இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான் கண்ணா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, பிட்டா இருக்கு. ஸோ 2021 12 மாசத்துக்கு இங்கேருந்து கால்குலேஷன் போடுது. அதாவது 16/3/2022
அடுத்த வருஷம் 31st March 2021 அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போனோம். அதே மாதிரி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது இங்க இது கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். illustration 9 ஈஸியா இருக்காடா கஷ்டமா போட்டு பாத்தீங்களா illustration 9 சொல்லுமா ஒண்ணுமே இல்ல ஸ்டார்டிங் சார்ஜஸ் எதுவும் சம்பளம் கொடுக்கலையே இல்ல சொல்லுமா சேவிங் இன் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அது கிடையாது. அதாவது சேவிங் இன் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபிக்ஸ் ரெண்ட் பே பண்றேன்ல, ஒருவேளை இந்த நான் ப்ராஃபிட் இருந்தாலும் அந்த அந்த இடத்த நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னா அது சேவிங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டன்சஸ்ல சேவிங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வரவே வராது. இப்போ வேர் ஹவுஸ்க்கு ரெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்கடா, கோடவுனுக்கு ரெண்ட் கொடுக்குறேன்னா அதுதான் ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ஃபிக்ஸட் காஸ்ட். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் படிப்போமே நம்ம, அதான் சேவிங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னா நான் இப்போ காலி பண்ணிட்டேன்னா அது எனக்கு சேவிங்ல, அதனால அது கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் கொடுக்கலடா அது. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்கா பாருங்க, கோத்ரூ பண்ணுங்க. இல்ல நீங்க கோத்ரூ பண்ணிட்டே சொன்னீங்கனாலும் ஓகே தான். அதே தான் செல்லமா. ஸ்டெப் 1 கிராஸ் ப்ராஃபிட் ரேட் ப்ரீவியஸ் இயரோடது, அப்புறம் வந்து ஷார்ட் சேல்ஸ், கிராஸ் ப்ராஃபிட் லாஸ். ஸோ அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம், வந்து அதுக்கான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ்லாம் இருக்கு, இன்சூரன்ஸ் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்லாம் இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து அட்மிசிபிள் இது வந்து விச்செவர் இஸ் லெஸ். ஸோ இது 6000 லெஸ். கிராஸ் கிளைம் என்ன, ஜிபி லாஸ்ட் 3000 + 6000 - 4500. ஸோ அதான் வந்து இங்கே சேவிங்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். With a saving of insured standing charges 4500. அதான் இங்க 4500. ஓகே, இன்சூரபிள் வேல்யூ வந்து adjusted annual turnover into GP rate. அது நெட் கிளைம்ன்றது அதுதான், பாலிசி வேல்யூ டிவைடட் பை இன்சூரபிள் வேல்யூ into கிராஸ் கிளைம், அவ்வளவுதான். டென் போட்டிருக்கோம், அவ்வளவுதான்டா. ஏதாவது டவுட் இருக்காடா இன்சூரன்ஸ்ல அந்த 2 சாப்டர்ல? மித்ரா ஏதாவது டவுட்டா? அக்ஷயா? சொல்லுங்க. இது இது இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அன்இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இருக்கு 6000, அதை ஆட் பண்ணிருக்காங்க. ஓ இந்த புக் ஒரு புக் போடணும். மித்ரா வேற ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், லாஸ் ஆஃப் ஸ்டாக். பாருங்க, போட்டு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இன்னைக்கு இந்த ஃபார்மேட் தரவா பார்க்காம எனக்கு அனுப்பிச்சு விடணும். படிச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. போன வருஷம் கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு P&L அக்கௌண்ட் போட்டு காமிச்சிட்டேன். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கண்டுபிடிங்க. ஷார்ட் சேல்ஸ், ஷார்ட் சேல்ஸ்ன்ற ஸ்டாண்ட். ஆனா நீங்க போடும்போது இந்த 4 டெர்மினாலஜியோட மீனிங் எழுதியிருக்கணும் எனக்கு அந்த டெஸ்ட்ல.
அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட்ன்றது ஸ்டெப் 2 இன்டு ஸ்டெப் 3. இது ஈஸி தானேடா. ஸ்டெப் 5 இன் அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் விச் எவர் இஸ் லீஸ்ட். இது மூணும். அப்புறம் கிராஸ் கிளைம் என்ன? ஸ்டெப் 4 பிளஸ் ஸ்டெப் 5 மைனஸ் சேவிங்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் சார்ஜஸ். ஸ்டெப் 7 என்ன? இன்சூரபிள் வேல்யூன்ற அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ கிராஸ் ப்ராஃபிட் ரேட். ஆவரேஜ் கிளாஸ்னா என்ன, ஆவரேஜ் கிளாஸ் இல்லைன்னா என்ன, அவ்வளோதான். ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜ் பிளஸ் அன்இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். எப்போ சேல்ஸ் ஃபார் பாஸ்ட் இயர் கிவனோ வி நீட் டு டிட்டர்மைன் த ட்ரெண்ட் ஆஃப் சேல்ஸ். அவ்வளோதான். ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இன்சூர்டுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் அசம்ஷன். இன்னைக்கு எப்போக்குள்ளே எனக்கு இந்த ஃபார்மேட் வருங்கண்ணா படிச்சிட் 7 to 7:30 எல்லாரும். மித்ரா, அக்ஷயா, ஒரு இப்போ நான் இப்போ முடிக்கிற தருவாயிலேயே நீங்க டக்குன்னு எடுத்து படிச்சிருங்களேன், கட கட கடன்னு மைண்ட்ல போயிடும். ஆனா இதை படிக்கும் போது இது படிச்சுட்டு தான் இது படிக்கணும், இல்லைன்னா இது ரிலவன்சி புரியாது உங்களுக்கு. புரியாதுல்ல, கொஞ்சம் எங்கேயோ கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் நீங்க டெஸ்ட்ல எழுதணும், இதையும் டெஸ்ட்ல எழுதணும். ஓகே செல்லம். கண்டிப்பா செல்லமா. ஹையர் பர்ச்சேஸ் நாளைக்கு உட்காந்துக்கணும்டா. ஒரு செல்வா நாளைக்கு இதே டைம் ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் கொஞ்சம் 1.5 மணி நேரம் ஆகும் என்ன, கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட். அந்த அந்த ஃபைனலா ஒன்று இருக்கு, இவன் வந்து தரமாட்டான் பேமெண்ட்டு, இவன் திருப்பி எடுத்துட்டுருவான் பொசஷன், அந்த சம் ஃபுல்லா நான் போடணும். அது ஃபுல்லா உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கணும். அதனால 1.5 மணி நேரம் நம்ம உட்காந்துக்கலாம். ஓகே. ஸோ பிரான்ச் பார்த்துட்டோமா, டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், லீஸ் அக்கௌண்டிங் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் 2 கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு ஹையர் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம்னா 5 முடிஞ்சிடும்டா. நாளைக்கு காலம்பரையே மார்னிங்கே ரிவிஷன், சிங்கிள் என்ட்ரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைஸ் மாடியூல் 3. சரியா? ஒருவேளை ஹையர் பர்ச்சேஸ் ஏதாவது நாளைக்கு எனக்கு முடிக்க முடியலன்னா அதை நாளைக்கு காத்தால ரீகேப் பண்ணுவேன் ரிவிஷன்ல. சரியா? ஓகே. ஸோ இந்த இது அனுப்பிச்சிடுறேன், வீடியோ ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்.